இது திருடன் வருவான் கதையோடைய 2ஆம் பாகம். நீங்க இன்னும் முதல் பாகம் பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துட்டு இங்க வாங்க. அரசர் எனக்காக எந்த மாதிரியான போட்டியை தயார் செஞ்சுருக்காருன்னே தெரியலையே. கண்டிப்பாக அது சாதாரண போட்டியாக இருக்காது. ஏன்னா நான் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் அவர் தன்மானத்தையே சீண்டியிருக்கேனே. அம்மா, நான் கண்டிப்பாக உங்களுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தின்படி ஒரு நல்ல வேலையோடு தான் திரும்ப உங்களை பார்க்க வருவேன். நான் எடுத்திருக்க இந்த பாதை தவறானதாக இருக்கலாம், ஆனால் என் நோக்கம் தவறானதில்லை. கண்ணா, கடவுளே, என் மகன் ஏதோ ஆபத்தில் இருக்கிற மாதிரி தோணுது. அவன் எங்கே இருந்தாலும் நல்லபடியாக இருக்கணும். கண்ணா, இப்படி கண்ணனோட அம்மா ஒரு பக்கம் அவனை நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்க, பொழுது விடிஞ்சு எல்லாரும் ஒரு இடத்துல கூடியிருக்கிறாங்க. அமைச்சரே, ஆரம்பியுங்கள். உத்தரவு அரசு. கண்ணா, உனக்கான முதல் சவால். உன்னை இப்போ காவலர்கள் ஒரு அறைக்குள்ளே அழைச்சிட்டு போவாங்க. அந்த அறைக்குள்ள நீ போனதும் ஆலய மணியோட ஓசை உனக்கு கேட்கும். அதுல இருந்து எத்தனை பேர் அந்த அறைக்குள்ள வராங்கன்னு நீ ஞாபகம் வச்சுக்கணும். அதுல எத்தனை ஆண்கள் எத்தனை பெண்கள் வந்தாங்கன்னு சரியா சொல்லணும். உனக்கான நேரம் முடிகிறப்போ ஆலய மணியோட ஓசை 2 தடவை ஒலிக்கப்படும். இதுல நீ வெற்றி பெற்றால் மட்டுமே அடுத்த சவாலுக்கு தேர்ச்சி அடைவாய். இல்லைன்னா சவாலின் விதிப்படி உன் ஆயுள் முழுக்க நீ சிறையில தான் இருக்கணும். என்ன, நீ போட்டிக்கு தயாரா? நான் தயார் அமைச்சரே. நீ நேற்று பேசியது அனைத்தும் உண்மைதானா என்று உறுதி செய்யவே இந்த போட்டியை நான் ஏற்பாடு செய்தேன். இன்னும் சற்று நேரத்தில் அது தெரிந்துவிடும். கண்ணனை அந்த அறைக்குள்ள கூட்டுட்டு போய் விடுறாங்க. அதுக்கப்புறம் மணி சத்தம் கேட்டதும் ஒருத்தர் பின் ஒருத்தரா வராங்க. என்ன கண்ணா, மொத்தம் எத்தனை பேர் வந்தாங்கன்னு கண்டுபிடிச்சியா? நீ தான் கால் அதிர்றத வச்சு ஆனா பெண்ணான்னு சொல்லுவேன்னு சொன்னேன். இப்போ சொல்லு, மொத்தம் எத்தனை பேர் வந்தாங்க? அதுல எத்தனை ஆண்கள் எத்தனை பெண்கள் இருந்தாங்கன்னு? 5 ஆண்கள் 2 பெண்கள், மொத்தம் 7 பேர் அமைச்சரே. அதுல ஒரு முறை மட்டும் ஒரு ஆணும் பெண்ணும் ஜோடியா உள்ள வந்தாங்க. அநேகமா எனக்கு தெரிஞ்சு அவங்க கணவன் மனைவியா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன் சொல்றேன் அப்படின்னா, அவங்க நடையில ஒரு நெருக்கம் இருந்துச்சு அமைச்சரே. திருமணத்துக்கு பிறகு சில ஆண்டுகள் கழித்து கணவனுக்கும் மனைவிக்கும் சில ஒற்றுமைகள் ஏற்படும். உதாரணத்துக்கு ஒரே மாதிரி சிரிக்கிறது, கோவப்படுறது, அதே மாதிரி தான் அந்த ஜோடியோட நடை. அதை வச்சு தான் சொல்கிறான் அவங்க கணவன் மனைவியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் 2 குறிப்பிட்ட நபர்களும் உள்ளே வந்தாங்க. அது வேற யாரும் இல்லை அமைச்சரே, நீங்களும் நம்ம அரசரும் தான். ஆஹா, சரியான பதில். நான் நினைத்ததை விட நீ திறமைசாலிதான். நன்றி அரசே. ஆனால் நான் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த போட்டி கடினமாக இல்லைங்கிறது தான் கசப்பான உண்மை. நான் உங்ககிட்ட இருந்து இன்னும் நிறைய எதிர்பார்க்குறேன் அரசே. இப்படி கண்ணை மேலும் மேலும் அரசரை கோபப்படுத்துற மாதிரி ரொம்பவே தலகணத்தோட பேசி சிரிக்கிறான். ஆனா அரசரோ ரொம்பவே உறுதியா மனசுல இப்படி நினைக்கிறாரு. உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பேசிக்கொள். ஆனால் இந்த போட்டியில் வெற்றி நிச்சயம் எனக்குத்தான். கண்ணா, 2வது போட்டிக்கு நீ தயாரா? நான் எப்பொழுதோ தயார் அரசே. அப்படியென்றால் நன்றாக கேள். உனக்கு முன் இருக்கும் மேஜையில் ஒரு குவளையில் எண்ணெய் இருக்கிறது. அதன் பக்கத்தில் ஒரு கிண்ணமும் இருக்கிறது. இப்போது அந்த குவளையில் உள்ள எண்ணெயை அந்த கிண்ணத்தில் தொடாமல் நீ ஊற்ற வேண்டும். அப்படி ஊற்றும் போது எண்ணெய் கீழே சிந்தக்கூடாது.
அவ்வாறு சிந்தினால் நீ தோற்றுவிட்டாய். பின் உன் ஆயுள் முடியும் வரை நீ சிறையில்தான் உன் காலத்தை கழிக்க வேண்டும். அதை சிந்தனா பார்த்துக்கலாம் அரசே. நிச்சயம் இது கொஞ்சம் கடினமான போட்டி தான். ஆனால் அது சாதாரணமானவங்களுக்கு. சின்ன வயசுல இருந்தே இதுக்கு நான் பழக்கப்பட்டிருக்கேன். அம்மா நான் விளக்கில் சரியாக எண்ணெயை ஊற்றிட்டேன். ரொம்ப நன்றி கண்ணா. குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும் அரசே. இது ஒரு சிறிய விஷயம். இதை போய் போட்டியா அறிவிக்கிறீங்களே, இதை யார் வேணா பண்ணலாமே அரசே. அப்படி இருக்க நீங்க இந்த போட்டியை நிச்சயமா மறுபரிசீலனை செய்யணும் அரசே. இந்த ஆள் ஏன் உள்ள புகுந்து குட்டையை குழப்புறாரு? உண்மைதான் அமைச்சரே, ஆனால் அது கண் தெரிந்தவர்களுக்குத்தான் சிறிய விஷயம். ஆனால் அரசே அது அது சரி அமைச்சரே, உங்களைப் போலவே மற்றவர்களுக்கும் இந்த சந்தேகம் இருக்கலாம். ஆகையால் ஒன்று செய்யுங்கள். கண்ணனுக்கு முன் நீங்கள் உங்கள் கண்களை கட்டிக்கொண்டு முயற்சி செய்து பாருங்களேன். அப்போது உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இது சிறிய விஷயமா இல்லையா என்பது தெரிந்துவிடும். அரசே, ஆனால் நான் எப்படி இருக்கட்டும், பரவாயில்லை அரசே. அவரே இதை செய்யட்டும். இதில் எனக்கு எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. பரவாயில்லை அமைச்சரே, நானே சொல்கிறேன். நீங்கள் ஒரு முறை முயற்சி செய்துதான் பாருங்கள். அதனால் இங்கு என்ன கெட்டுவிடப் போகிறது? சரி அரசே, நான் முயற்சி செய்கிறேன். வேற வழி இல்லாம அமைச்சரும் அரசு சொன்னதுக்காக அதை முயற்சி செய்யறாரு. கிண்ணம் எங்க இருக்குன்னு தொட்டு பார்த்துட்டு எண்ணெய ஊத்துறாரு. அவர் ஊத்துனதுல கிண்ணம் கால்வாசி கூட நிறையல. ஆனா குவளை எண்ணெய் காலி ஆயிடுச்சு. கண் திறந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் அமைச்சருக்கு இது எவ்வளவு கடினம்னு புரிய வருது. ஆனா அடுத்ததா முயற்சி பண்ண கண்ணை சர்வ சாதாரணமா ஒரு சொட்டு கூட சிந்தாம கிண்ண நிறைய சரியா ஊத்தி முடிக்கிறான். இத பார்த்த நம்ம அமைச்சர் உட்பட எல்லாரும் ஆச்சரியத்துல முழுகுறாங்க. அரசு, இரண்டாவது போட்டியிலும் கண்ணன் வெற்றி பெற்று விட்டான். வெற்றி என்பது போட்டியின் முடிவில்தான் முடிவு செய்யப்படும் அமைச்சரே. அப்படின்னா முடிவு செஞ்சிருங்க அரசே. போட்டி எப்பேற்பட்டதா இருந்தாலும் வெற்றி எனக்கு தான். இப்படி கண்ணன் ஜெயிச்ச கர்வத்துல தலகால் புரியாம பேசுறான். ஆனா அரசரோ கோவத்தை வெளிக்காட்டாம கடைசி போட்டி மறுநாள் காலை நடக்கும்னு சொல்லி அவைய முடிக்கிறாரு. இந்த பக்கம் இதெல்லாம் எதுவும் தெரியாம கண்ணனோட அம்மாவோ அவனை தேடி தலைநகரத்துக்கு வந்து வீதி வீதியா அலையுறாங்க. எங்க தேடியும் அவங்க மகனை பத்தி எதுவும் தெரியாததால தேடி தேடி களைச்சு போய் வேற வழியே இல்லாம பெரிய கோயிலுக்கு வந்து சேர்றாங்க. அப்பனே ஈஸ்வரா, என் மகன் எங்க இருக்கான்னு தெரியல. அவனை பத்திரமாக என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துரு. என்னம்மா ஆச்சு, இவ்வளவு சோகமா இருக்கீங்க? இப்படி கோயில் குருக்கள் கேட்டதும் தன் மகனுக்கு கண்ணே தெரியாததிலிருந்து வேலை தேடி தலைநகரம் வந்தவரை எல்லாத்தையும் சொல்றாங்க. அப்படி அவன் வீட்டை விட்டு கிளம்பி ரொம்ப நாள் ஆகுது. இப்ப எங்க இருக்கான், எப்படி இருக்கான்னு எதுவுமே எனக்கு தெரியல. அதனாலதான் அவனை தேடி நானே இங்க வந்துட்டேன். கவலைப்படாதீங்கம்மா, இந்த சிவனை நாடி வந்த யாரையும் இவன் கைவிட்டதே இல்லை. உங்க பையன் நிச்சயமா கிடைப்பாரு. நீங்க கவலைப்படாம போய் வாங்க. கோவில் கருவறையை விட்டு வெளியே வந்த கண்ணனோட அம்மா திடீர்னு மயங்கி விடுறாங்க. இந்த பக்கம் சிறையில இருக்க கண்ணனுக்கு மனசுல ஏதோ ஒரு நெருடல் ஏற்படுது. என்ன இது, அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு. அது சரி, வீட்டை விட்டு வந்து ரொம்ப நாள் ஆகுது. அம்மாவும் என்ன நினைச்சு இப்படிதான் கவலைப்பட்டுட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். கடவுளே, அவங்க கவலையை போக்கி அவங்களுக்கு துணையா இருப்பா. அம்மா மெல்ல மெல்ல, நான் எங்க இருக்கேன், நீங்க யாருமா? சரியா போச்சு போங்க. நேத்து நீங்க சிவன் கோயில் வாசல்லையே மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்க. நான் தான் உங்களை அங்கிருந்து தூக்கிட்டு வந்து என் வீட்டுல படுக்க வச்சேன். என் பேரு செல்வி. நான் சிவன் கோயில் பக்கத்துல தான் பூக்கடை வச்சிருக்கேன். ஆமாம்மா, உங்களை நான் இந்த ஊர்ல இதுக்கு முன்ன பார்த்தது இல்லையே. இங்க தனியா என்ன பண்றீங்க? உங்களை உங்க பசங்க வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டாங்களா என்ன? இல்லம்மா, நான் என் மகனை தேடிதான் இங்க வந்தேன் அப்படின்னு இதுவரை நடந்த எல்லாத்தையும் செல்வி கிட்ட சொல்ல, செல்வியோ ஆச்சரியப்பட்டு, அப்போ அந்த கண்ணு தெரியாத கண்ணனோட அம்மாவா நீங்க? என்னம்மா சொல்ற? உனக்கு என் மகன் எங்க இருக்கான்னு தெரியுமா? ஆமாம்மா, என்னுடைய கணவர் அரசாங்கத்துல காவலனா இருக்காரு. அவர் சொல்லிதான் எனக்கு உங்க மகனை பத்தி தெரியும் அப்படின்னு கண்ணனை பத்தியும் அவர் திருடனை பத்தியும் அரசர் போட்ட சவால் பத்தியும் இதுவரை நடந்த 2 போட்டி வர எல்லாத்தையும் சொல்ல, அதை கேட்டு அதிர்ந்து போன கண்ணனுடைய அம்மா
நான் இப்பவே அரண்மனைக்கு கிளம்புறேன். என் மகனை நான் பார்க்கணும். அம்மா அம்மா, நீங்க அந்த மாதிரிலாம் போகக்கூடாது. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. எனக்கு தெரியுமா, ஆனா அவன் என் மகன். அவனுக்கு நான் மட்டும்தான் இருக்கேன். நீ எனக்கு செஞ்ச உதவி எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இப்போ நான் என் மகனை பார்த்தே ஆகணும். அதனால தயவு செஞ்சு என்னை தடுக்காதம்மா. இப்படி கண்ணனோட அம்மாவுக்கு எல்லாம் தெரிஞ்சு கண்ணனை பார்க்க அரண்மனையை நோக்கி போய்கிட்டு இருக்க, அதே நேரத்துல அரண்மனையில 3வது போட்டி துவங்குது. 3வது போட்டி, இறுதி போட்டி. அரண்மனை தோட்டத்துல நிறைய முயலுங்க மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும். அதுல ஒரு முயல் மட்டும் தங்கத்துல செஞ்ச ஆரத்தை போட்டிருக்கும். அந்த முயலை சூரியன் உச்சிக்கு வர்றதுக்குள்ள சரியா புடிச்சு எடுக்கணும். அப்படி எடுத்துட்டுனா நீ வெற்றி பெற்றதா அறிவிக்கப்படுவ. இல்லைன்னா தோத்துட்டு காலம் முழுக்க நீ சிறையில தான் இருக்கணும். இதை கேட்ட கண்ணன் ரொம்ப இலகாரமாகவும் தலகணத்தோடவும் அரசரை பார்த்து, பரவாயில்லையே அரசே, இது ஒரு நல்ல முன்னேற்றம் தான். ஆனா இது எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. சரி, உங்களால இவ்வளவுதான் முடியும்னா இதுக்கு மேல எதிர்பார்க்கறது என்னோட தப்பு தான். நீ வாய்சொல் வீரன்தான், ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் நான் ஏற்கனவே சொன்னது போல் போட்டி முடிவில் தான் முடிவு தெரியும். என்ன அரசே, இன்னுமா என்ன புரிஞ்சுக்கல? சரி, சீக்கிரம் போட்டியை ஆரம்பிங்க. இது எல்லாத்துக்கும் நான் ஒரு முடிவு காட்டுறேன். உன்னை பத்தி நல்லா தெரிஞ்சுதான் இந்த போட்டியை தயார் செஞ்சிருக்கேன். போட்டியை துவங்குங்கள். கண்ணன் சத்தத்தை கூர்ந்து கவனிச்சு பாஞ்சி போய் ஒரு முயலை பிடிக்கிறான். இந்தாங்க அரசே, முயல் கழுத்துல இருந்த தங்க ஆரம். கண்ணா, இது ஆரம் தான். ஆனா நான் உன்கிட்ட கேட்டது தங்க ஆரம். நீ கையில வச்சிருக்கிறது தங்கம் தானா? என்ன சொல்றீங்க? நான் முயல் கழுத்துல இருந்து தான் அதை எடுத்தேன். சரிதான், ஆனா இது தங்க ஆரம் இல்லையே. என்ன கண்ணா, எங்க எல்லாரை விடவும் சிறந்தவன்னு எப்பவுமே மாறி தட்டிப்ப. இப்போ இது தங்க ஆரம் இல்லைன்னு கூட உன்னால கண்டுபிடிக்க முடியல. உடனே கண்ணன் அந்த ஆபரணத்தை நல்லா தொட்டு பார்த்து அது தங்கம் இல்லைங்கிறத கண்டுபிடிக்கிறான். அடடே, உன் நேரம் முடிந்து விட்டது போலையே. இனி நீ முயற்சி செய்தாலும் எதுவும் செய்ய முடியாது. என்ன கண்ணா, உன் தோல்வியை ஒப்புக்கொள்கிறாயா? இல்ல இல்ல இல்ல, சாதாரண போட்டியில நான் தோத்து போயிட்டேனா? சின்ன வயசுல இருந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்காக நிறைய உழைப்பு போட்டிருக்கு. அது எல்லாம் இதுக்கப்புறம் வீண் தானா? இதுக்கப்புறம் என்னால வெளி உலகத்தை பார்க்கவே முடியாது. எங்க அம்மாவை பார்க்க முடியாது. காலம் முழுக்க சிறையில தான் நான் இருக்கணுமா? இத்தனை வருஷம் உழைப்பும் இத்தனை வருஷம் கடின உழைப்புக்கு கடைசியில் எந்த பலனும் இல்லாமல் போச்சு. அரசே, என்னை நீங்கள் சிறையில் அடைக்கிறதுக்கு பதிலாக என் உயிரை எடுத்துருங்க. சிறையில் அடைஞ்சு காலம் முழுக்க என்னால் அந்த சித்திரவதையை அனுபவிக்க முடியாது. வேண்டாம் அரசே, என் மகனை விட்டு விடுங்கள். என் மகனை விட்டு விடுங்கள் அரசே. அம்மா, அரசே, என் மகன் ஒரு அப்பாவி. அவன் குறைய வச்சு அவனை யாராவது கேலி செஞ்சா அவனால தாங்க முடியாது. அதனால அவன் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா எனக்காக அவனை மன்னிச்சிருங்க அரசே. இந்த உலகத்திலே எனக்கு இருக்கிற ஒரே ஒரு உறவு என் மகன் மட்டும்தான். அவனை தண்டிச்சிடாதீங்க அரசே. தயவு செஞ்சு அவனை மன்னிச்சிருங்க. தாயே, கவலை வேண்டாம். கண்ணா, எழுந்திரு. இவனை தண்டிக்க வேண்டுமென்றால் இவனை இந்த சூழ்நிலைக்கு தள்ளிய இந்த சமூகத்தை தான் முதலில் தண்டிக்க வேண்டும். இவனுக்கு என்று ஒரு வேலை கிடைத்திருந்தாலோ, அல்லது குற்றவாளியாக இல்லாமல் வேறு சூழ்நிலையில் என்னை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்திருந்தாலோ, இல்லை நம் மந்திரி அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து ஒத்துழைத்திருந்தாலோ, இவன் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்க மாட்டான். கண்ணா, நிச்சயம் நீ திறமைசாலிதான், அதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இறுதிப் போட்டியில் நீ தோற்பதற்கான காரணம் உன் ஆணவம். 2 முயல்களின் கழுத்தில் ஆரம் அணியப்பட்டிருந்தது. போலியான ஆரம் ஒரு குட்டியான முயலின் கழுத்தில் அணியப்பட்டிருந்தது. ஆனால் உண்மையான தங்க ஆரமோ வயதான கிழட்டு முயலின் கழுத்தில் அணியப்பட்டிருந்தது. அசையாமல் இருந்த கிழட்டு முயலை விட்டுவிட்டு உன்னை போல் ஆணவத்தில் சுற்றித் திரிந்த முயலை நான் நினைத்தது போல் பிடித்தாய். நீ சற்று நிதானமாக இந்த சூழ்நிலையை கவனித்திருந்தால் முதல் போட்டியைப் போல் சத்தத்தை வைத்தோ அல்லது 2வது போட்டியைப் போல் அதை கையாளும் போதோ போலி என்று கண்டுபிடித்திருப்பாய். இப்போது புரிகிறதா? உன் 2 போட்டியும் உன் ஆணவத்திற்கு போட்ட தீனி. கடைசி போட்டி தான் உனக்கு நான் விரித்த வலை. இப்போ தான் கண்ணன் தன் நிலையை மீறி எவ்வளோ பெரிய தப்பு பண்றாங்கிறத உணர்றான். அரசே, என்னை மன்னிச்சிருங்க. என் ஆணவத்தை மொத்தமாக உடைச்சிட்டீங்க. நீங்கள் வச்ச ஒவ்வொரு போட்டியும் உங்கள் முழு திட்டத்தில் ஒரு பகுதின்னு என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. நிச்சயமாக திட்டம் தீட்டுறதுல உங்களுக்கு நிகர் யாருமே இல்லை அரசே. அரசரும் கண்ணனை மன்னிச்சு கண்ணனால எவ்வளோ இருட்டிலும் நல்லா பாதுகாக்க முடியும்னு, இவனை மாதிரி ஒருத்தன் இருந்தா நிச்சயம் யாராலையும் அவனை தாண்டி அந்த இடத்துல கொள்ளையடிக்கவே முடியாதுன்னும், அவனுக்கு இரவு நேர அரச கஜானாவை பாதுகாக்கிற பிரிவுக்கு தலைமை காவலாம் ஆக்குறாரு. அதுல வர வருமானத்தை வச்சு கண்ணன் அவங்க அம்மாவை நல்லபடியா பாத்துக்கிறான்.